நேற்றிரவு 8 மணியளவில் மாத்தறை சிறைச்சாலைக்குள் கைதிகள் சிலர் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டனர். ஒழுக்க பிரச்சினையினால் 3 கைதிகளை வேறொரு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல மேற்கொண்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இவ்வாறு செயற்பட்டனர். குறித்த கைதிகள் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சிறைக்கூடங்களின் கதவுகளை உடைத்து வெளியேறியதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். பின்னர் இரவு 11 மணியளவில் கைதிகள் மீண்டும் அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதுடன் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் விசேட அதிரடி படையினரும் அழைக்கப்பட்டிருந்ததாக நமது செய்தியாளர்கள் கூறினர். இந்த தாக்குதல்களில் கடமையில் இருந்த 3 அதிகாரிகள் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதிகாலை 12:30 அளவில் 25 பெண் கைதிகளை அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்ற போலீசாரின் தலையீட்டுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஏனைய கைதிகளையும் அங்குனுகுல பேலஸுக்கு கொண்டு செல்ல சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். உங்கள் அனைவரையும் சிறைச்சாலை மீள ஸ்தாபிக்கப்படும் வரை அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு 5 நாட்களுக்கு அனுப்பி வைக்க ஆலோசனை கிடைத்துள்ளது. ஆகவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் உங்களது தனிப்பட்ட பொருட்களையும் எடுத்துக்கொண்டு 5 வீதம் நுழைவாயிலுக்கு அருகே வாருங்கள். 5 நாட்களில் மீண்டும் சிறைச்சாலை வழமைக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் உங்களை அழைத்து வருவோம். தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலையின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இன்று காலை அளவில் சம்பவம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையை வழமை போன்று செயற்படுத்த முடிந்தது. இதனை தவிர பாதுகாப்பு கருதி 25 பெண் கைதிகள் நேற்றிரவு அங்குனுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர். சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஒருவரின் தலைமையில் 2 சிறைச்சாலை அத்தியட்சகர் கொண்ட குழுவை ஆணையாளர் நாயகம் நியமித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் உள்ள கட்டடங்களுக்கும் சில பிரிவுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளமை கண்காணிக்கப்பட்டுள்ளது. தற்போது 3 அதிகாரிகள் சிறு காயங்களுடன் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காவலரன்களில் இருந்த அதிகாரிகள் மீது சீமெந்து கற்களை கொண்டு தாக்கியதில் அவர்கள் காயமடைந்துள்ளனர். மாத்தறை வைத்தியசாலையில் நேற்றிரவு அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டியுள்ள செய்தி என்னவென்றால், சிறை கைதிகளின் உறவினர்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குழப்பமடைய தேவையில்லை. எந்தவொரு கைதிக்கும் எந்தவித காயமும் இதுவரையில் ஏற்படவில்லை. அவ்வாறு ஏற்படுவதற்கு நாம் சந்தர்ப்பம் அளிக்கப் போவதில்லை. சிறைச்சாலையை சூழ நாம் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளோம். எந்தவொரு கைதியும் வெளியே செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இலங்கை போலீசார் என்ற வகையில் நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றினோம். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் மதிப்பிடப்பட உள்ளது.